12 தீர்மானத்தை வச்சுக்கிட்டு அதுல வேணா கூட்டணி முடிவெடுக்கிறதெல்லாம் முழு அதிகாரம் விஜய் கிட்டன்றது எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சி தலைவருக்கும் கொடுக்குற அதிகாரம் தான் இது. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், கொடி அசைச்சாங்களே எடப்பாடி கூட்டத்துல, அது எங்க ஆளும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க எங்களை வளைக்க பாப்பீங்களா அப்படின்னு ஒரு பதில கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லன்னா அது தேவையில்லை. இல்ல சார், அதுக்கு என்ன பதிலு? இல்ல அது அதே போல பிஜேபியோட பின்னி பிணைஞ்சிட்டீங்க, கைப்பாவையா மாறிட்டீங்க. ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி நாளிடுல, ஒரு கட்சியின் நாளிடுல வந்துச்சா இல்லையா? பிஜேபியோட கைப்பாவையா மாறிட்டார் விஜய், ஏஜெண்டா மாறிட்டாரு, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிஜேபின்னு சொன்னாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு பதிலுமே சொல்லியே. இது திமுக சார்ந்த அத்தனை பேரும் வைக்கிற விமர்சனம் இல்ல சார், இதுக்கெல்லாம் எங்க பதில்? தேவையில்லைங்கிற இதுக்கு பதில். இப்ப அதுக்கு பதில் நமக்கே தெரியும் சார். ஏடிஎம்கே பிஜேபி எதிரியா இல்லையா? திமுக எதிரி. மீண்டும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே சொல்லியாச்சு. இங்க என்ன பதில்? ஏடிஎம்கே பிஜேபி எதிரியா இல்லையா? அதை சொல்லணும்ல. தேவையே இல்லைங்கிறேன் நான். அது நீங்க பிரதானமா எதிர்க்கக்கூடியது ஆட்சியில் இருக்கிறவங்கள. யார் ஆட்சியில் இருக்கா இன்னைக்கு? அதிமுக ஆட்சியில் இருக்கா? சரி. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கா? ஓகே. அப்போ அவங்களுடைய கேள்வி கணைகள் விமர்சனம் எல்லாமே எந்த இடத்துலயும் டைலூட் ஆகாம முழுக்க 100% திமுகவை தாக்குறதுல தான் முனைப்பு இருக்கும். அதுல அந்த ஸ்ட்ராட்டஜில எனக்கும் உடன்பாடு உண்டு. நீங்க இங்க அடுத்த 2 பேர்த்த நீங்க பேசும்போது அந்த விமர்சனம் டைலூட் ஆயிடும். அப்ப அந்த டைலூட்டட் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு உங்களால நீங்க அடுத்த மூவ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல அவங்க திமுகவை முழு போக்கஸோட முழு தீர்க்கத்தோட எதிர்க்கிறத விமர்சனம் பண்றது இட்ஸ் ரைட் ஸ்ட்ராட்டஜி.